வீட்டில் வேலைக்கு போகிற அம்மாக்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பாத்திரம்லாம் கழுவி கொடுக்கணும். கழுவி கொடுத்து நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா வந்து ஒர்க்லேயும் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. அதையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனாலே வந்து பல ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும், நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரம் கழுவி கொடுக்கணும். பாத்திரம் கழுவி கொடுக்குறது சின்ன சின்ன நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் வேலைகள் நம்ம செஞ்சிடணும். நம்ம செஞ்சுட்டு எவ்வளோ நம்ம வந்து அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறோமோ அப்போ நம்ம லைஃப்பை ஹாப்பியாக இருக்கும். நம்ம அம்மாக்கள்லாம் வந்து நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம பசங்க வந்து நல்லபடியாக நமக்கு வந்து வீட்டில் ஹெல்ப் பண்ணணும், வீட்டில் இருக்கும்போது வீட்டில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த ஹெல்ப்லாம் பண்ணோன்னா அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மனசும் நிம்மதியாக இருக்கும். ஒர்க் போயிட்டு டயர்டாக வந்து இந்த பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது இதையும் கழுகணுமா, அப்புறமா வந்து நம்மளை பார்ப்பாங்க, இவங்க கழுவி வச்சுருந்தா எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்கும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்க போயிருந்துருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் நம்ம வந்து அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நம்ம வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் நம்ம கழுவி வச்சுட்டு அந்த பாத்திரங்கள் ஒரு ஏரியாவையும் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அவங்க வந்து பெருமையாக நினைப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி இருக்காது ஜிங்கில். அவங்கள ஒரு டிப் தரப்பாங்க. என்னதுன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸில் வந்து குத்தி விட்டு லைட்டாக குத்தி விட்டு கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ரவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அது உள்ளே சக்காயிடும். சக்கானதுக்கப்புறமா அந்த வேஸ்ட்டெல்லாம் வந்து கை வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறமா மீதி தண்ணியை வந்து கை வச்சு தள்ளி விட்டுறணும். ஓகேவா? நீங்களும் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ணிங்கன்னா வந்து அவங்க ரொம்ப ஃபீல் ப்ரவுட் பண்ணுவாங்க, பெருமையாக நினைப்பாங்க. எனக்கு வேலை செஞ்சு எவ்வளோ வேர்த்துருச்சு பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். தேங்க்யூ பங்கு.